என்ன சுத்தி இருக்கிறவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், வைஃப் இருக்கும். ஆனாலும் மத்த பொண்ணுங்க கூட சேட் பண்ணுவானுங்க, ஃப்ளர்ட் பண்ணுவானுங்க, ஏன் செக்ஸ் கூட பண்ணுவானுங்க. அதே பசங்க அவன் வைஃபோ இல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டோ வேற ஒரு பசங்க கூட சேட் பண்ணாலோ ஃப்ளர்ட் பண்ணாலுமே எப்படியான்னு சொல்லுவானுங்க. ஃப்ளர்ட்லாம் தேவையில்லை, சும்மா பேசினாலே போதும், உனக்கு பசங்களை பத்திலாம் தெரியாது, நீ அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசு, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு அட்வைஸ்ன்ற பேர்ல கண்ட்ரோல் பண்ணுவானுங்க. இதான் நம்ம வேர்ல்ட். டபுள் ஸ்டாண்டர்ட், ஈகோ, ஹிப்போக்ரசி, கண்ட்ரோல், இதை பத்திலாம் பேசுற படம் தான் க்ளோசர். வணக்கம் சினிஃபைல், நான் உங்க பான் ஃபார் சினிமா. வெல்கம் டு தி 7th எபிசோட் ஆஃப் வாட் டு வாட்ச். க்ளோசர் இஸ் நாட் ஜஸ்ட் a லவ் ஸ்டோரி. இது ஒரு ரா brutal anatomy of love, lust and lies. Directed by மைக் நிக்கோல்ஸ். இந்த படத்துல 4 கேரக்டர், 4 broken souls. லவ்ல என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் பிளே போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டாரிங் ஜூலியா ராபர்ட், நட்டாலி போர்ட்மேன், கிளைவ் ஓவன், ஜூட் லா. இந்த படத்தோட ஓப்பனிங்லயே அலைஸ்க்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல டேனியலை மீட் பண்ணுவா. டேனியல் அலைஸா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி பழகுவாங்க, ஒரு சின்ன வாக் போவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி லிவின்ல இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. டேனியலை மீட் பண்றதுக்கு முன்னாடி அலைஸ் ஒரு ஸ்ட்ரிப்பரா இருந்திருப்பா. அலைஸை பேஸ் பண்ணி டேனியல் ஒரு புக் எழுதியிருப்பான். இந்த ஓப்பனிங் பாக்குறப்போ ஒரு ட்ரெடிஷனல் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனா இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் a mask. 1 இயர்க்கு அப்புறம் டேனியல் அவனோட புக் ரிலீஸ்க்காக போட்டோ ஷூட் பண்ண போய் ஆனாவை மீட் பண்ணுவான். அப்போ ஆனா கூட ஃப்ளர்ட் பண்ணி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிடுவாங்க. ஆனாக்கு அது பிடிக்காது, ஆனா அவனை ஸ்டாப் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் சாட்ல டேனியல் ஆனான்ற பேர்ல லாரின்னு ஒருத்தனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அக்வேரியம்ல வந்து மீட் பண்ண சொல்லுவான். ஆனா அந்த அக்வேரியம்ல அவன் மீட் பண்றது ஆனாவை. ஆனாவும் லாரியும் மீட் பண்ணி பேசி ஃப்ரெண்ட் ஆகி கல்யாணமே பண்ணிடுறாங்க. டேனியலுக்கு ஆனா மேல இருக்கிற டிசையர் குறையவே இல்லை. அதனால அலைஸ்க்கும் லாரிக்கும் தெரியாம இவங்க ரெண்டு பேரும் 1 இயரா அஃபேர்ல இருப்பாங்க. இப்போ இந்த 4 கேரக்டரும் ஒரு சர்க்கிள்ல இன்வால்வ் ஆகி அவங்களுக்குள்ள இருக்கிற லைஸ், எமோஷனல், சீட்டிங், டினையல், ஒரு டைம்ல இந்த எல்லா பொய்யும் வெளியே வருது. யார் கூட சேர்றாங்க, இதான் இந்த படத்தோட கதை. எனக்கு பிடிச்ச சில சீன்ஸை பத்தியும் இந்த படத்தோட மீதி கதையை பத்தியும் இந்த படத்தோட தீமை பத்தியும் பேச போறோம். சோ ஸ்பாயிலர்ஸ். டேனியல் வந்துட்டு ஒரு செக்ஸ் சாட்ல ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சாட் பண்ணிட்டு இருப்பான். அதுதான் இந்த படத்துல இன்னொரு ஹீரோ வர லாரி. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் வந்து டேனியல் வந்துட்டு ஆனான்ற பேர்ல சாட் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட தான் சாட் பண்றோம்னு நினைச்சு அவனும் சாட் பண்ணிட்டே இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சாட் பண்றதை இந்த படத்துல காட்டிக்கிட்டே வருவாங்க. அந்த சீன் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. அவன் எதுக்காக சாட் பண்ணுவானா, ஆக்சுவலா ஒரு புக் எழுதியிருப்பான். அந்த புக்கோட நேம் தி அக்வேரியம். ஸோ ஃபைனலா நீ என்ன அக்வேரியம்ல வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். இவனும் அக்வேரியம்ல வந்து தேடிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் ஆனாவை மீட் பண்ணி அவனும் ஆனாவும் கமிட் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வர பிரேக்கப் சீன், 2 பிரேக்கப் நடக்கும். ஒரு இடத்துல ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு வேணாம்னு சொல்லி பிரேக் பண்ணுவான். இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனை வேணாம்னு சொல்லி பிரேக் பண்ணுவான். ரெண்டு பேரோட ரீசன்ஸும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் 1 இயரா அஃபேர்ல இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல இவன் வேணாம்னு சொல்ற இடத்துல இந்த பொண்ணு கெஞ்சுவா. இது ஓரளவுக்கு நார்மலா முடிஞ்சிடும். லாரியும் ஆனாவும் பிரேக்கப் பண்ற இடத்துல லாரி அப்பதான் வந்துட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருப்பான். வந்த உடனே அவன் இவகிட்ட வந்து ஒரு கன்ஃபர்ம் பண்ணுவான். என்னன்னு சொல்லுவானா, ட்ரிப்ல நான் வந்துட்டு ஒரு ஹோர் கூட செக்ஸ் பண்ணிட்டேன், சோ சாரி, என்ன மன்னிச்சிடு, பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவான். அந்த டைம்ல தான் ஆனா சொல்வா, நீ என்ன மன்னிச்சிடு, 1 இயரா நான் அஃபேர்ல இருந்துட்டேன், நான் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சேன், என்னால பண்ண முடியல, சோ நான் இப்ப கன்ஃபர்ம் பண்றேன், இனிமேனாலும் உன்னை சீட் பண்ண முடியாது, சோ என்ன மன்னிச்சிடு, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அவன் லாரி கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் ரொம்ப ஹாரிபிளா இருக்கும். நீ எப்படி பண்ண, அவன் எப்படி பண்ணான், நல்லா பண்ணானா, என்ன பண்ணா, அவனுக்கு எங்க பண்ணீங்க, எங்க பண்ணீங்களா, சோஃபால பண்ணீங்களா, வீட்டுல பண்ணீங்களா, கிச்சன்ல பண்ணீங்களா, குளிச்சு பண்ணீங்களா, அது இதுன்னு கண்டினியூவா கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் ட்ரிப்ல போயிட்டு வந்து அவன் பண்ண தப்ப வந்துட்டு அவகிட்ட கன்ஃபர்ம் பண்ணுவான். ஆனா அது அங்க ஒரு சின்ன விஷயமா மாத்திட்டு இவன் மட்டுமே ஃபுல் தப்பு பண்ண மாதிரி இவளை மட்டுமே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த சீன்ல அவனோட ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்கும். லைவ் ஓவனா வர லாரி அந்த சீனுக்காகவே நிறைய அவார்டு வாங்கினதா சொல்றாங்க. அந்த ஒரு சீன்ல அவனோட பெயின், சார்காசம், கோவம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பயங்கரமான ஆக்டிங் கொடுத்திருப்பான். அந்த பிரேக்கப் அப்புறமா திருப்பி ஸ்ட்ரிப்பராகவே போய் வேலை செஞ்சுட்டு இருப்பா அலை. அந்த ஸ்ட்ரிப்பர் கிளப்க்கு யதார்த்தமா லாரி போவான். அங்க அவளை பார்த்த உடனே அவகிட்ட போயிட்டு, உன்னை அவன் ஏமாத்திட்டான், எனக்கு தெரியும், நீ இவ்வளவு அழகா இருக்க, உன்னை எப்படி அவன் ஏமாத்தானு, திருப்பி என் கூட வந்துரு, நீ ஸ்ட்ரிப்பர் தானே, எனக்கு இப்படி பண்ணு, நீ என் கூட வா, என் கூட வந்து செக்ஸ் பண்ணு, இப்படின்னு பயங்கரமா அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவான். ஆனா அவ அதுக்கு எல்லாத்துக்குமே அவ ரியாக்ட் பண்றது, அவ ஆக்ட் பண்றது, அவ அது கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், அவளை வந்துட்டு 1000 தடவை கேட்பான், உன் ரியல் நேம் சொல்லு, உன் ரியல் நேம் சொல்லு. அவளும் அவளோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா ஆலைஸ்ன்னு சொல்ல மாட்டா, வேற ஒரு பேரை சொல்லுவா. இது உன்னோட ஃபேக் நேம்னு எனக்கு தெரியும், உன்னோட ரியல் நேம் எனக்கு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அவளும் இவன் கேட்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதே பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அவளோட ரியல் நேமே அதுவா தான் இருக்கும். அது இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் தெரியுமே. ஆக்சுவலா அலைஸும் டேனும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ ஒரு மெமோரியல் பார்ப்பாங்க. அந்த மெமோரியல்ல தான் அலைஸ்ன்ற பேர் இருக்கும். அதை தான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஒரு வருஷமா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பாங்க. ஆனா அவனுக்கு அவளோட உண்மையான பேர்
பேர் கூட தெரியாம வாழ்ந்துருப்பான். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல லாரியும் ஆனாவும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. டேனியலும் ஆலைஸும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆனா டேனியலும் ஆலைஸும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா டேனியல் ஆலைஸ் கிட்ட நீ லாரி கூட செக்ஸ் பண்ணியா, என்ன பண்ண அப்படின்றது கேட்பான். அவ அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். ஆனா விடாம அவகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு முன்னாடியே தெரியும் அந்த லாரின்ற கேரக்டர் இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். விடாம அவளை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவளுக்கும் வந்துட்டு அவ பிரேக்கப் பண்ணிடுவா. அவ என்ன சொல்லுவானா, நீ என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு வருஷம் எனக்கு தெரியாம இன்னொருத்தர் கூட அஃபேர்ல இருந்துட்டு வந்தேன். அது உனக்கு பெருசா தெரியல. ஆனா நான் உன் கூட பிரேக்ல இருக்கிறப்போ நான் இன்னொருத்தர் கூட செக்ஸ் பண்ணது உனக்கு பெருசா தெரியுதா? நான் இதுக்கு முன்னாடி நீ என்ன சீட் பண்ணப்போ கூட நான் உன்னை லவ் பண்ணதை ஸ்டாப்பே பண்ணல. ஆனா நான் இப்போ ஸ்டாப் பண்றேன் உன்னை லவ் பண்றத அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்து அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுவா. ஏன் ஆனா திருப்பி லாரி கூட சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுமே ஒரே டிசிஷன் எடுக்க முடியாது. ஆனா வெல் செட்டில்ட், எஜுகேட்டட், வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அகைன் திருப்பி அவங்க கூட போய் சேர்ந்து வாழறா. அது அவளோட டிசிஷன். ஆனா அலைஸ்க்கு எதுவுமே இருக்காது லைஃப்ல. ஒரு ஃபெயிலியர் இருந்தா அவளே சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவ தைரியமா அவளோட டிசிஷன் எடுப்பா. இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நம்ம வாழ தேவையில்லை, நம்மளோட லைஃபை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து அவ வெளியே வருவா. இதை காட்டுறதுக்காக தான் டைரக்டர் 2 கேரக்டரா வச்சு 2 பேரும் வேற வேற வழியில போறதா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல அலைஸ்ன்ற கேரக்டரா வர அவளோட பேர் வந்துட்டு ஒரு மெமோரியல்ல பார்த்து அந்த மெமோரியல்ல இருக்கிற நேமை தான் அவளுக்கே வச்சுக்குவா. ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த பேரு ஒரு மெமோரியல்ல இருந்து எடுத்த பேர் தான். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல நிறைய குழந்தைங்களை காப்பாத்தினவங்களோட பேர் அலைஸ். அவங்க பேரு அந்த மெமோரியல்ல போட்டிருப்பாங்க. அந்த பேர் தான் இந்த பொண்ணுக்கு சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துல லாரின்ற கேரக்டர் பண்ண கிளைவ் ஓவன் இந்த க்ளோசர் கதையை ஸ்டேஜ் லைவா பண்ணப்போ டேனியல்ன்ற கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சேஞ்ச் பண்ணி லாரின்ற கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் கோல்டன் குளோப்ஸ்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கு கிளைவ் ஓவனும் நட்டாலி போர்ட்மனும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருமே ஆஸ்கருக்கு நாமினேஷன் ஆயிருக்காங்க சேம் கேட்டகரியில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வேர்ல்ட் கிளாசிக் மூவிஸ் பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, signing off from the love of cinema.